இந்த மேடையில் யாரையும் வையவோ திட்டவோ நான் வரவில்லை. அது நான் நிஜமாகவே எனக்கு 10 சீட்டு கிடச்சிருந்தாலும் நான் வைய மாட்டேன். ஏன்னா நான் எதிர்கட்சி என்று எதையுமே பார்ப்பதில்லை. கட்சிகள் அவ்வளவுதான். தமிழ்நாடு நம்முடையது. சித்தாந்தங்கள் மாறுதலாக இருந்தாலும் அவற்றை அரவணைக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளார் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள். அதற்கு மேல் என்ன வேண்டும்? நானும் பேசியிருக்கிறேன். ஆனால் நான் பேசியது விமர்சனம் மட்டும்தான். நான் சொன்ன திட்டங்களை எல்லாம் மகளிர் உதவி திட்டம் என்று நாங்கள் மேனிஃபெஸ்டோவில் எழுதித்தான் இருந்தோம். சாதனை என்பது சொல் அல்ல, செயல். என் கூட்டத்தாருக்கு இந்த வார்த்தை 40 வருடமாக நான் பழக்கி வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு புரியும். அந்த செயலை செய்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே நான் இங்கு இருப்பது நியாயமானது. கேள்வி கேட்காதீர்கள். நான் இங்கே இருக்க வேண்டியவன். அதனால் இங்கே வந்தேன். ஒரு சின்ன கதை. 21 வயதாக இருக்கும்போது இவருடைய தந்தையார், நீ ஏன் இன்னும் திமுக கழகத்தில் சேரவில்லை என்று ஒரு டெலிகிராம் அனுப்பியிருந்தார்கள். எனக்கு பதில் சொல்ல அன்று தைரியம் இல்லை. இன்று நான் இந்த குடும்பத்தில் சேர்ந்து விட்டேன் என்பதுதான் உண்மை. எனக்கென்று ஒரு தனி கட்சி இருக்கிறது என்றேன். வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எங்களுடன் இருக்க வேண்டும். திராவிடம் வளர வேண்டும், பெருக வேண்டும், வெல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் எங்களுடன் நிற்க வேண்டும் என்று சொன்ன அந்த பெருந்தன்மையைத்தான் இங்கே சகோதரியாரும் சுற்றி காட்டினார்.